ஹரி ஓம். ஓம் சர்வ தர்ஷனாய நமஹா. பரம்பொருள் எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கின்றார். போன மந்திரத்திலே சொன்னார் அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறார் என்று. அந்த அறிவு ஸ்வரூபம் என்ன செய்கின்றதாம்? சர்வ தர்ஷனாயே, அனைத்தையும் அறிபவராய் இருக்கின்றார். அனைத்தையும் அறிபவர். சர்வாணி தர்ஷனாத்மகானி அக்ஷீணி யஸ்ய சஹா சர்வ தர்ஷனஹா. ரெண்டாவது விளக்கம் முடிக்கிறார். சர்வ ஆத்மகத்வாத் விஸ்வதா சக்ஷு. எல்லாருடைய ஆத்மாவாகவும் இறைவன் இருக்கின்ற காரணத்தினாலே விஸ்வதா சக்ஷு, அத்தனை உலகத்தினுடைய கண்களாகவும் அவரே இருக்கின்றார். அப்போ இறைவனுடைய கண் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. கீதை சொல்கிறது சர்வதா பாணிபாதம் தது சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வதா ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதி. அப்போ இறைவனுடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்றது. எல்லாருடைய கண்களாகவும் அவரே இருக்கின்றார். எல்லா பக்கமும் கண்களை உடையவராக இருக்கின்ற காரணத்தினாலே நம்மை பார்த்து கொண்டு, நம்மை வழிநடத்தி கொண்டு, நாம் செய்கின்ற காரியத்திற்குண்டான பலன்களை கொடுத்து கொண்டு, நம்மை எப்பொழுது தண்டிக்க வேண்டுமோ தண்டித்து, எப்பொழுது நல்வழிப்படுத்த வேண்டுமோ நல்வழிப்படுத்தி, தன் பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடிய காரியத்தை பகவான் சதா பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் கீதை மறுபடியும் சொல்கிறது சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரியா. ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் சமநிலையிலே இருந்து பார்த்து கொண்டு எல்லோரையும் உத்தாரணம் பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹரி ஓம்.